அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். நம்ம பார்க்க போற தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிர பெயர்ச்சி. இந்த சுக்கிரன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெயர்ச்சி ஆகப்பட்டது அவருடைய சொந்த வீடான ரிஷப வீட்டில இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய 2ஆம் இடமான மிதுன வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது 26/7/2025 அவர் பெயர்ச்சியாகி, அதாவது ஆடி மாசம் 10ஆம் தேதி சனிக்கிழமை பெயர்ச்சி ஆகிறார். அவர் பெயர்ச்சி ஆகிறதுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் அப்படின்னாலே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் எவ்வளவு ஒரு முக்கியமான கிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த 12 ராசிகளுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் அப்படின்னாலே ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும். அதுலயும் இந்த சுக்கிரன் 2ஆம் இடமான உங்களுடைய இந்த ரிஷப ராசிக்கு 2ஆம் இடம், அதாவது மேச ராசியில இருந்து தொடங்கி மீன ராசி வரை நம்ம இந்த சுக்கிர பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்க போறோம். ஒரு மனிதன் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்ப காலத்துல இருந்து ஒரு முடிவு காலம் வரைக்குமே ஒரு வாழ்க்கையில இன்பத்தோடவும் செல்வ செழிப்போடவும் சந்தோஷத்தோடவும் வாழ்க்கையை ஆரம்பிச்சு வாழ்க்கையை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கிர பயிற்சி தான். சுக்கிரன் தான் ஒருவருக்கு சுக்கிரன் நல்ல நிலைமையில மட்டும் இருந்தால் அவருடைய வாழ்க்கை என்றுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சந்தோஷத்தையே ஏற்படுத்தும். அது இந்த 12 ராசிக்குமே பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா கொஞ்சம் பார்த்துருவோம். அன்பான ரிஷப ராசி அன்பர்களே, இப்போ இந்த ரிஷப ராசி அப்படின்னாலே பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த சுக்கிர பயிற்சி பொதுவாக உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் தான். அதே சுக்கிரன் உங்களுடைய 6ஆம் இடமான துலாம் ராசிக்கு உள்ள அதிபதி சுக்கிரன் தான். பொதுவாக இந்த கிரகங்களுடைய அடிப்படையில இன்னைக்கு நடப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணக்கூடிய ஒரு நிலை தசாபுத்தியும் இந்த நடக்கக்கூடிய கோச்சாரங்களும். ஒரு விதி ஜாதகத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜனன ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எந்த நிலையில இருக்கோ அவருடைய வாழ்க்கை அந்த கர்ம வினைக்கு உள்பட்டுத்தான் நடக்குமோ தவிர வேற மாத்தி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. பொதுவா இந்த ஜாதகத்துல ஒரு ஜாதகர் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஜாதகத்துல இந்த ரிஷப ராசியா இருக்கட்டும், ரிஷப லக்னமா இருக்கட்டும், பொதுவா லக்னம் லக்னாதிபதி ரொம்ப சிறப்பா இருக்கணும். அப்படி இருந்தால் அவருடைய வாழ்க்கையில என்னைக்குமே பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு அடிகள் வந்தாலும் வாழ்க்கைங்கிறது ஒரு வகையில சமாளிச்சு கொண்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் பாத்தீங்க அப்படின்னா பலமா இருந்தால் அவருடைய வாழ்க்கை என்பது பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில செல்வ செழிப்பான வாழ்க்கையாவே ஓடிக்கிட்டு இருக்கும். யாருக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பெரிய வீடு அமையும் அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ணோம் அப்படின்னா ஒரு ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு லக்னத்துக்கு 2ஆம் இடம், ராசிக்கு 2ஆம் இடம், இந்த ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா குடும்பஸ்தானம்னு சொல்லுவாங்க. லக்னத்துக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம், தனஸ்தானமும் கூட, உங்களுடைய வாக்குஸ்தானமும் அதுதான். குழந்தைகளை பொறுத்தளவுக்கு அடிப்படை கல்வி ஸ்தானம் அதுதான். ஒருவருக்கு 2ஆம் இடம் நல்லா வலுப்பெறுது அப்படின்னா அதை விட பெரிய விஷயம் வேற எதுவுமே இல்லை. அப்ப இந்த சுக்கிரன் உங்களுக்காக, உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்காக 8ஆம் இடமான தனுசு ராசிக்கும் 11ஆம் இடமான லாபஸ்தானமான மீன ராசிக்கும் உள்ள அதிபதி குரு பகவான். அவர் உங்களுடைய 2ஆம் இடத்துல இன்னைக்கு இருக்காரு. குரு பகவான் ஒரு ராசியை கடந்து செல்லக்கூடிய காலம் 1 வருட காலம், சுக்கிரனும் 1 மாத காலம். இந்த 1 வருட காலத்துல ஒரு கிரகம் என்ன நன்மையை செய்யுமோ அதே பலனை டக்குன்னு அள்ளி கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு தன்மை இந்த மாதக்கோள்களுக்கு உண்டு. சூரியன், புதன், சுக்கிரன் இதெல்லாமே கொடுக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு அப்படின்னா அள்ளி கொடுத்துட்டு போயிடும். திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம் இந்த மாதிரிலாம் ஒருத்தர் கிடைக்குது அப்படின்னா அது இந்த மாதக்கோள்களா இருக்கட்டும், நடக்கக்கூடிய தசாபுத்தியா இருக்கட்டும், இந்த லக்னாதிபதியோ இந்த நடக்கக்கூடிய தசாபுத்தியுடைய சாரமா இருக்கட்டும், ஏதோ சுபஸ்தானத்துல, அதாவது 3, 5, 7, 11 இந்த மாதிரி எல்லாம் 9 இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வகையில சுபஸ்தானம்னு சொல்லுவோம் நார்மலா. இப்ப 2, 6, 8, 12 இது எல்லாமே அசுபஸ்தானம்னு சொல்றோம்.
இதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா லக்னாதிபதி ஒரு அசுபஸ்தானத்துக்கு போகுது, இல்ல கெட்டு போகுது, இல்ல சுக்கிரன் கெட்டு போயிடுறாரு, குரு கெட்டு போயிடுறாரு, என்னதான் நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினைச்சாலும் ஏதோ ஒரு வகையில மேல ஏறும்போது கீழே வலிக்கிட்டு வர்ற மாதிரி தள்ளிக்கிட்டே தான் போகும். பொதுவா வந்து ஒரு ஜாதகத்தை வந்து இது நல்லா இருக்கும், இது நல்லா இருக்காதுன்னு முடிவு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா விதி ஜாதகங்க. இந்த விதி ஜாதகத்துல ஒருவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் பெரிய வீடு அமையும். இப்ப சுக்கிரன் அப்படின்னாலே வீட்டுக்கு சொந்தக்காரர் அவர் தான். ஒரு இடம் பிளாட் வாங்குறோம் அப்படின்னா அந்த பிளாட்டு அப்படிங்கிறது செவ்வாயை குறிக்கும், நிலத்துக்கு சொந்தக்காரர். அந்த பிளாட்ல பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பெருசா ஆடம்பரமான வீடு, அழகான வீடா கட்டுறதுக்கு யாருக்கு அமையும்? நல்லா இருக்கணும். அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா லக்னத்துல வந்து பாத்தீங்க லக்னத்துக்கு ஒரு லக்னத்துக்கு சுக்கிரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கணும். சுக்கிரன் குரு இணைவு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரனும் குரு எந்த இடத்துல இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு வகையில கடன் வாங்கினாலும் அவன் வீடு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மாண்டமா கட்டுவான். அப்ப அந்த பிரம்மாண்டத்தை படுத்தக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா சுக்கிரன். ஒரு வாழ்க்கையில சந்தோஷம், இன்பம், அந்த இன்பத்திலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகப்படியான இன்பங்களை அனுபவிக்கிறது. வாழ்க்கையில வண்டி, காரு, பெரிய பங்களா, நல்ல ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட்டு வாசனை திரவியங்கள் போட்டுக்கிட்டு ஒரு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழக்கூடிய நபர்கள் சுக்கிரன் யாருக்கெல்லாம் பலமா இருக்கோ அவங்களாம் நல்லபடியாவே வாழ்வாங்க. அப்ப இந்த சுக்கிரனாகப்பட்டவர் வந்து குருவோட சேர்ந்து இருக்கும்பொழுது ஆடம்பரமான வீடு, அழகான வீடு, வாழ்க்கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன இன்பங்கள், ஒரு ரசனையை ரசிச்சு வாழக்கூடிய ஒரு நண்பர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்கிரனுடைய சொந்தக்காரர்கள். ஆணாக இருந்தால் ஒரு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன் நல்லா இருக்கணும். மனைவிங்கிற ஸ்தானம் அப்பதான் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு ஒரு அர்த்தம். சுக்கிரன் அப்படின்னாலே மனைவி. பெண்ணுக்கு வந்து சூரியன் அப்படின்னு வந்து செவ்வாய் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா கணவன் சொல்றான். ஒரு சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சிருவோம். இந்த பலவீனம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து யாருக்கெல்லாம் ஒரு விபரீத ஆசை இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன்ங்கிறது மனைவி ஸ்தானம். மனைவி ஸ்தானத்தை விட்டு அடுத்த ஒரு ஆசைகளை தேடி போறவங்க யாருன்னா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மள்ட்ட ஒரு கமாண்ட் அந்த மாதிரி வந்துச்சு. அந்த கமாண்ட் வந்ததுனால அந்த வார்த்தை சொல்ல வேண்டியது இருக்கு. சுக்கிரனும் செவ்வாயும் பரிவர்த்தனையில இருந்தாலோ இல்ல மாத்தி இருந்தாலோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும். மனைவிங்கிற ஸ்தானத்தை விட்டு அடுத்த ஒரு உறவுகளை தேடி போறக்கூடிய ஒரு விஷயம் யாருக்கு இருந்தாலுமே அந்த மாதிரி விஷயங்கள் அமையும். சரி, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்கிரனும் குருவும் ஒன்னா இணைஞ்சு உங்களுடைய 6ஆம் இடமான சத்ருஸ்தானத்தை பார்க்கிறாரு. கடன் வாங்கினாலும் வீடு கட்ட வாய்ப்பு இருக்கு, பயப்பட வேண்டியதில்லை. தொழில் பண்ண வாய்ப்பு இருக்கு. 2, 6, 10 வேலை செய்யும் அப்படியே. அப்ப குடும்பஸ்தானம் எல்லா வகையிலையும் சிறப்படையும். உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 6, 8, 10. 10ல வந்து ராகு இருக்கு இன்னைக்கு. 10ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுவா ஒரு இது சொல்லுவாங்க, 10 அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம். 10ல குரு இருந்தால் பதவியும் பறிபோகும். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் சிறக்கணும் அப்படின்னா 10ல ஒரு பாவக்கிரகம் இருக்கணும், இல்ல ஒரு பாம்பாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப அதுல வந்து பாம்பு இருக்கு. ராகு அப்படின்னா கருநாகம். இந்த 10ல ராகு இருக்கிறதுனால தொழில் மூலியமா நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே சிறப்படையும். கண்டிப்பாக நல்லது நடக்கும். அப்ப இதை பொறுத்தளவுக்கு ஒரு உயிர் வாழுது அப்படின்னா அந்த வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு ஒரு உயிர் கிரகமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சுக்கிரன். பொதுவா வந்து உங்களுடைய 2ஆம் இடத்து அதிபதியும் 7ஆம் இடத்து அதிபதியும் 2 அப்படிங்கிறது குடும்பஸ்தானத்து அதிபதி, 7 அப்படிங்கிறது கலத்திரஸ்தானத்து அதிபதி. 2 அதிபதியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னா இணையுது அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா திருமணம் லேட் ஆகும். கண்டிப்பாக அந்த மாதிரி அமையும். அதுலயும் வந்து அந்த 2ஆம் இடத்து அதிபதியும் 7ஆம் இடத்து அதிபதியும் 6, 8, 12ல போய் மறைவு ஸ்தானத்துல இருக்கு அப்படின்னா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப இப்ப 2, 6, 10 உங்களுடைய 6ஆம் இடத்து அதிபதி 2ல இருக்காருன்னு வச்சுக்கலாம் இன்னைக்கு. அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா திருமணம் ஆகாததுக்கான காரணமே அதுதான். உங்களுடைய குடும்பஸ்தானத்து அதிபதியும் கலத்திரஸ்தானத்து அதிபதியும் 6, 8, 12ல மறைவு ஸ்தானத்துக்கு போயிருச்சுன்னா திருமணம் ஒரு சிலருக்கு வந்து 40 வயசு வரைக்கும் திருமணமே ஆகாம இருக்குன்னு சொல்லுவாங்க.
அப்போ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கலாம். அதையும் தாண்டி திருமணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரம் முடியும் அப்படின்னா, இந்த 2ஆம் இடத்துல வந்து இருக்கக்கூடிய அந்த கிரகம் வந்து வக்ரம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, சீக்கிரமே கல்யாணம் ஆகும். ஆனால் அது ஏதோ ஒரு வகையில் பலவீனமும் ஆகும். அது அவரவருடைய இதையை பொறுத்து. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் வக்ரம், அதாவது வக்ரம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜாதகத்துல குருவா இருக்கட்டும் சுக்கிரனா இருக்கட்டும் ஆகக்கூடாது. ஆச்சு அப்படின்னாலே ஆணாக இருந்தால் சுக்கிலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாதிக்கப்படும், பெண்ணாக இருந்தால் ஸ்ரோனிதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாதிக்கப்படும். அப்போ அவங்களுக்கு குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில லேட் ஆகும். ஆனா இந்த இடத்தை எல்லாம் குரு பார்த்தால் ரொம்ப சிறப்பா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து குழந்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இல்லைன்னு இருந்துச்சு, ரொம்ப லேட் ஆச்சு, அப்புறம் குழந்தை இருந்துச்சு அப்படின்லாம் சொல்றவங்க பாருங்க, குரு பார்வைக்குள்ள வந்துடுவாங்க. அப்போ இந்த தசாபுத்தி வேலை செய்யும், இல்லை கோச்சாரம் வேலை செய்யும். ஒரு சிலருக்கு லக்னத்தையே குரு பார்க்கும், ராசியை குரு பார்க்கும், 2ஆம் இடத்தை பார்க்கும், ஏதோ ஒரு வகையில ஒரு இடத்த பார்க்கும். அது நல்ல நிலைமையில இருந்து பார்க்குதுன்னா அவங்களுடைய வாழ்க்கையில உயர்வுங்கிறது உண்டு, அதுல எந்த குறைபாடுமே இல்லை. இதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்கிரனும் செவ்வாயும் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பலமா இருக்கும். இதெல்லாம் பலமா இருந்தாலும் உங்க லக்னாதிபதியும் பலமா இருக்கணும். எவ்வளவு கிரகங்கள் அள்ளி அள்ளி கொடுத்தாலும் ஒரு சிலருக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா லாட்ரி சீட்ல பணம் விழுந்து பெரிய கோடீஸ்வரன் ஆனவங்கலாம் உண்டு. ஒரே வருஷத்துல அந்த பணத்தை பூரா க்ளோஸ் பண்ணிட்டு பழைய வாழ்க்கை என்ன வாழ்க்கை வாழ்ந்தாங்களோ அதே வாழ்க்கைக்கு வந்தவங்களும் உண்டு. நிறைய பேரை பார்த்துருக்கோம். அப்ப எவ்வளவு பணம் வந்தாலும் அதை தங்க வைக்கிறதோ அதை கட்டி காவந்து பண்றதுக்கோ தகுதிங்கிறதும் ஒண்ணு வேணும். அப்படிப்பட்ட தகுதியை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் லக்னம் முடிவு பண்ணும். உங்களை இயக்குறதே லக்னம் தான். சரி, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரங்கிறதுனால இந்த சூரிய பகவான் உங்களுக்காக 4ஆம் இடத்த அதிபதி 3ல இருக்காரு. அவர் மாதம் மாதம் பயணம் செய்யக்கூடிய கிரகம். இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் சிவனுடைய வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில சிறப்படைய வாய்ப்புகள் உண்டு. அடுத்து ரோஹிணி நட்சத்திரம். ரோஹிணி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திரனுடைய நட்சத்திரம், சந்திரனுடைய சுய நட்சத்திரம். அப்படிங்கிறதுனால அந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அழகான ஒரு தோற்றத்தை கொண்டவர்களா இருப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த சுக்கிரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த நிலையில இருக்காரோ அதுக்கு தகுந்த ஒரு வாழ்க்கை அமையுங்கிறதும் ஒண்ணு. 2வது வந்து இன்னைக்கு உங்களுடைய 2ஆம் இடத்துல இன்னைக்கு சூழ்நிலையை பார்க்கணும்னா 2ஆம் இடத்துல குருவோட சேர்ந்திருக்கார். அது உங்களுக்கு ஓரளவுக்கு பிளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். அடுத்து மிருகசீரிஷ நட்சத்திரம், செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம். செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தினுடைய அதிபதி உங்களுக்காக 4ஆம் இடத்துல இருக்கார். 4ல செவ்வாய் அப்படிங்கிறது வீடு, மனை, வண்டி, வாகனம், தாய். இதெல்லாம் தாயினுடைய உடல்நிலை அப்படி ஏதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பாதிப்புகள், ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் அந்த மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப தேவை. இதுல 3 நட்சத்திரத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அமைப்பே இருக்கு. இந்த சுக்கிர பயிற்சி எல்லாருக்கும் நல்லதே செய்யட்டும். நன்றி.